மும்பை இந்தியன்ஸ் அணியை அடித்து புரட்டிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. நேற்றைய தினம் ஏப்ரல் 14, 2024 மும்பை வாங்கடே ஸ்டேடியத்தில் நடைபெற்ற IPL T20 கிரிக்கெட் போட்டியில் பெட்டிங் மற்றும் பவுலிங்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் மும்பை அணியை அடித்து புரட்டி தள்ளிவிட்டார்கள். முன்னதாக டாஸில் வென்ற மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா பவுலிங் தேர்வு செய்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர்களாக ரச்சன் ரவீந்திரா மற்றும் ரகானே களம் இறங்கினார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி தொடக்க ஆட்டக்காரர்களாக ரச்சன் ரவீந்திரா மற்றும் ரகானே அதிகமாக ஜொலிக்கவில்லை. ரகானே 8 ரன்னிலும் ரச்சன் ரவீந்திரா 21 ரன்னிலும் ஆட்டம் இழந்தார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜ் பொறுப்பாக சிறப்பாக விளையாடினார். ருத்ராஜ் சிவம் துபே உடன் இணைந்து சிக்ஸர் மற்றும் பவுண்டரிகள் அடித்தார். சிவம் துபே சிக்ஸர் மழை பொழிந்தார். சிறப்பாக விளையாடிக் கொண்டிருந்த கேப்டன் ருத்ராஜ் 69 ரன்னில் ஆட்டம் இழந்தார். அதற்கு பின்பு வந்த மிச்சல் ரன் அடிக்க திணறிக் கொண்டிருந்தார். பின்பு மிச்சல் 17 ரன்னில் ஆட்டம் இழக்க ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த தல தோனி மைதானத்திற்குள் நுழைந்தார். வாங்கடே ஸ்டேடியம் ரசிகர்களின் ஆரவாரத்தால் அதிர்ந்தது. அதற்கு முத்தாய்ப்பாக தல தோனி ஹர்திக் பாண்டியா வீசிய கடைசி ஓவரில் ஹட்ரிக் சிக்ஸர்கள் அடித்து ஸ்டேடியத்தை அதிர பண்ணினார். முடிவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 206 ரன்களை குவித்தது. சிவம் துபே மற்றும் தல தோனி ஆட்டமிழக்காமல் இருந்தார்கள். இரண்டாவது பேட்டிங் செய்ய மும்பை இந்தியன்ஸ் அணியை சார்ந்த தொடக்க ஆட்டக்காரர்களாக ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் இசான் கிஷன் களம் இறங்கினார்கள். ஸ்டேடியத்தில் நிரம்பி இருந்த மும்பை இந்தியன்ஸின் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு தவிடு பொடியானது. இசான் கிஷன் 23 ரன்னில் 10 ரன பந்தில் சர்துல் தாக்கூரிடம் காச் கொடுத்து அவுட்டாகி பவுலிங் திரும்பினார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்கை என்று சொல்லப்படுகிற சூரியகுமார் யாதவ் 10 ரன பந்தில் டக் அவுட் ஆகி மும்பை இந்தியன்ஸ் அணியின் ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்தார். அதற்குப் பின் வந்த திலக் வர்மா மாத்திரம் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுடன் இணைந்து 31 ரன்கள் சேர்த்து 10 ரன பந்தில் ஆட்டம் இழந்தார். நம்பிக்கை நட்சத்திரமாம் மும்பை இந்தியன்ஸின் கேப்டன் பாண்டியா 2 ரன்கள் மாத்திரம் எடுத்து தூசார் பாண்டேவின் பந்தல் ஆட்டமிழந்து ரசிகர்களை ஏமாற்றம் அடையச் செய்தார். பின்பு வந்த டீம் டேவிட் 2 தொடர் சிக்ஸர்களை அடித்து சிறிது நம்பிக்கை ஏற்படுத்தினார். ஆனால் அடுத்த பந்தில் முஸ்தபர் ரஹ்மான் பந்தில் ஆட்டம் இழந்தார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஆர் ஷெஃபர்ட் 10 ரன பந்தில் போல்டாகி ஏமாற்றத்துடன் பவுலியன் திரும்பினார். ஹிட்மேன் ரோஹித் சர்மா மாத்திரம் சதம் அடித்து கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார். எனினும் முடிவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. பத்திரானா சிறந்த ஆட்டக்காரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.